guys, welcome back. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில தாறுமாறான சம்பவங்களை பார்க்கலாம். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீட்டுக்குள்ள சுத்தி வீடியோ எடுக்கிறீங்கன்னா அப்ப 360 கேமரா தானே வச்சிருக்கீங்க. அங்க பாடலாசிரியர் கரெக்டா தானே போடுறாரு. 1 2 3 4 5 6 7 8 ஸ்மால் பிசினஸ் உமன். ஆனா நிறைய பொருள் வாங்கிட்டீங்கன்னா கணக்கு கொஞ்சம் கஷ்டம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஏமா யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொன்னோம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்கற அளவுக்கு பரப்பி இருக்கிறீங்க. வைஃப் போட்டு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அக்கா என்னமா உருட்டுறாங்க. 4 பொருள் வாங்க வரேன்னு சொல்லிட்டு 4 அடி பில்லு. ரொமான்டிக்கா கிஸ் பண்ற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. நான் அப்பா அம்மா பக்கத்துல வராங்களா, கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ போதும்ண்ணா, வரலண்ணா, பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நல்லா ஜெகஜோதியா உட்காந்து வீடியோ பார்த்ததுல எதுக்கு வந்தோங்கிறத மறந்துட்டேன். ஜிம் விட்டு வெளியே வந்து மோட்டிவேஷன் தான் சமந்தாவே கால் பண்ணாலும் கட் பண்ணிடுறாரு. கடையில பண்ணு வாங்கிட்டு வர பண்ணு வரன்னு கொஞ்சம் வரிக்கை ஆயிருக்கு. நீங்க பண்ற ரிவ்யூலாம் நல்லா தான் இருக்குது, ஆனா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. கொசு கத்துற சவுண்ட் தான் கேக்குது. மளிகை கடையில 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு சின்ன பாக்கெட்ல வந்து என்னுடைய வருங்காலத்தை நினைச்சாதான். எருவு மாடு மேய்க்கிறேன், மழையில் நனைந்து கொண்டு எருவு மாடு மேய்க்கிறேன். அது புயல் காலத்துல எப்படி ஸ்டடியா இருக்கணும்னு செடிங்களுக்கு எல்லாம் சொல்லி தராங்க. நார்மல் வீடியோல லைட்டா தான் முறைப்பாரு. நீங்க சிரிங்கன்னு சொல்லி வருஷத்துல 200 நாள் லீவ் போட்டு டிகிரி வாங்குற சந்தோஷம். நாங்கெல்லாம் பாம்பு புத்துக்குள்ள கைய விடுவோம் பெரியவர் வந்து சொல்ல எங்க விடுங்க. பூவை எடுத்து கோயிலுக்குள்ள போற மாதிரி தலையில வைக்க சொன்னா அவரை பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஷேர் ஆட்டோல கொஞ்சம் இடம் பத்தல. அம்மாவோட சாரி தாங்க, ஆனா அப்பப்பாவோட ட்ரெஸ்ஸா மாறிடும். அண்ணனோட புது ஷர்ட் அவருக்கே தெரியாம போட்டு எடுத்து போய் காமிக்க. அது எப்படி எடுக்கணும் நீங்க தெளிவா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலங்க அம்மாக்கு. எனக்கு மங்களத்தான் தெரியுது, அந்த இடத்துல தொடுங்க. நடிகர் சிம்புவின் தொலைபேசி கால் வைரல். அவரை யாராச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உள்ள கூட்டு போங்க சார். பாட்டு வரியில அருமையா இருக்குது. எப்ப கன்சர்ட் வைக்கிறீங்க? 2 பொருள் தான் கடைக்கு போக சொல்லிட்டு ஒவ்வொரு அடிக்கும் ஒண்ணு சொல்றாங்க. 10 ரூபா, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வாங்கிக்கோ, கடுகு 100, வெந்தயம் 50, பெருங்காயம். மத்த நேரத்துல எல்லாம் ஈஸியா கிடைச்சிருது. அப்பா வந்து நின்னா மட்டும் ஏன் இப்படி? போட்ட பாட்டுக்கு ஆட சொன்னா அவரு பாட்டுன்னு ஆடினு இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியாடி, எனக்கு கல்யாணம் வர வரைக்கும் இருக்கும் பாரு. நீங்க வீட்ல இருந்து சைக்கிள் எடுத்தீங்கன்னா ஆபீஸ்ல உங்களுக்கு ஜூஸ் ரெடியா இருக்கும். நீங்க முன்னாடி உட்காந்து ஈஸியா பாத்துறீங்க, பின்னாடி ஆம மாதிரி வர்றது எங்களுக்கு தான் தெரியும். வாட்ஸ் இருக்குங்க, ஆனா நேரம் தான் கிடையாது. இவங்க எல்லாரோட போன் நம்பர் வாங்கி பேசுறதே கஷ்டம், இதுல எப்படி ஒண்ணு கூட்டினீங்க? காட்டுக்குள்ள போற காதல் ஜோடிகள் கைய புடிச்சுக்கிட்டே தான் போவாங்களாம். இது ஸ்குவிட் கேமோட பயங்கரமான சிச்சுவேஷன் ஆச்சுங்க. அவங்க வீட்டுல நடக்கிற எல்லா டிப்ரெஷனையும் மொத்தமா கூட்டமா கொட்டுறாங்க. மேக்கப் எவ்வளவுக்கு போட்டீங்க? 25,000. இப்ப எப்படி காலி பண்ற பாருங்க.
புதுசா கல்யாணம் ஆயிருக்குது, என்ன பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல கேட்டா எப்படிக்கா? டைமா மேரேஜ் ஆயிட்டு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பரிச்சை எப்படி எழுதிருக்கீங்கன்ட்டு ஒரு மாணவியை பிடிச்சி கேட்க பின்னாடி ஒருத்தாங்க ஆயுதத்தை எடுக்கிறதுல அம்மாவோட வேகத்தை யாராலையும் ரீச் பண்ண முடியாது. அவர் இந்த உலகத்துல இல்லைங்க 80 லெவல்ல பிட் அடிக்க போறாரு. இந்த பக்கம் யாரும் கிராஸ் பண்ண கூடாதுங்கிறார். புது ஃபுட் பிளாகருங்க, அத பக்கத்துல இருக்க போனை கொடுத்துலாம் ஆங்கிள் எடுக்கிறார். நீ பெத்து மட்டும் கூட பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப பாக்கணும். ஏமாத்து கேள்வி போட்டிருக்கேன், ஆனா ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்துனது இப்பதான்டா பாக்குறேன். அது ஃபேஷியல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள அலைஞ்சிருச்சுன்னா மறுநாள் மறுபடியும் பண்ண சொல்லுவாங்க. மச்சான் எப்படி இருக்கிறேன்? 100 நல்லா இருக்கேன். ஒர்க்லாம் எப்படி போகுது? 100 நல்லா போகுது. எப்போ ஊருக்கு வரேன்? 100 சண்டே வரேன். 100 ரூபாய் நாளைக்கு குத்துறேன்டா. பூஜை ரூம்ல போயிட்டு பூ வைக்க சொன்னா மணி மேல சாமி இருக்குன்னு மணிக்கு ஒரு பூ. சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் இதை பண்ணீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராதான். நான் இவ இஷ்டப்பட்டதெல்லாம் செய்வேன். நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன். ஒரு மூணு முடிச்சு அப்புறம் நிலவு வாடகை வாங்கி நீ எத்தனை வாட்டி தான் வாடகை விடுவீங்க? நிலவிடம் வாடகை வாங்கி எவ்வளவு வாட்டி வாங்கி. நேத்து சாயங்காலம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு கல்யாணம் பண்ண போயிட்டாரு. நீங்க எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் ஒரே பதில் தாங்க. பிரேக்கப் சாங்குக்கு வைப் பண்றது தப்பு இல்ல, வைஃபை வச்சுக்கிட்டே வைப் பண்றது தப்பு இல்ல. லட்சக்கணக்கில் காசு கொடுத்து குரூஸ்ல கூட்டு வரும்போது நைட்டி போட்டு இருப்பாங்க போல. அவங்களுக்குலாம் நல்லா சவுக கட்ட மாதிரி இருக்குது, முடி பண்றாங்க. நம்மளுக்கு அக்கா கையால சாப்பிட்டது பத்தாம இப்ப அக்கா பொண்ணு கையால சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. தலைகீழ படுத்து யோசிச்சவங்களுக்கு தான் இப்படி ஒரு ஐடியா வரும். கல்யாணம் முடிஞ்சு உக்காஞ்சி விதவிதமா சாப்பிடலாம் நினைச்ச கட்சியில என் வைஃபா தான் யோசிச்சிருக்காங்க. அங்க பாரு மணமகளுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது என் வருங்காலம் கணக்கு தெரியுதுன்னு மண்டையில அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் 50,000 மண்டையை வச்சுலாம் வியாபாரம் பண்றாரு. பாட்டியை கூட டிப்ரெஷனுக்கு ஆளாக்கி இந்த பக்கம் வர வச்சுட்டாங்க. ஆமா சார், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் எல்லாம் மேல போகுது. ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். கான்வெகேஷன், ஐயோ நான் கூட டிவிக்கு மாநாடு நினைச்சேங்க. பட்டாசுக்கு பயப்படுறேன்னு சொல்லி இப்படி உருள விட்டீங்களே. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். மேல இருக்கிற கண்ணாடியை பார்த்த மாதிரி கீழே இருக்கிற கோட்டை உள்ள போகணுமா? எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த குரல்ல வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டா இல்ல, ஒரிஜினல் குரல்ல தான் பாடுவாங்க. அப்படி தூக்கி போட்டாரு பாருங்க, வானத்துல இருந்து வைஃப் வராங்க. சாப்பாட்டுலயும் சாம்பார்லயும் என்னங்க டெக்கரேஷன் வேண்டி கிடக்குது. காலையில 4 மணிக்கு தான் கேட்க வந்தீங்களா? அது வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க? பலர் ஒண்ணு கூடி ஒரே வண்டியில போனாங்க. கடைசியா அவங்க ஃப்ரெண்டு முடிச்சு போட்டாங்களாம் கல்யாணத்துல தானே. அவர் என்ன மாதிரி அடிச்சிருந்தா பாராட்டி பேட்டு பரிசு கொடுப்பாங்க. உங்க மிமிக்ரி எல்லாம் சூப்பரா இருக்குது சார். அதுவும் அந்த ரகுவரன் வாய்ஸ் இருக்குதுங்களே. இந்த டிஜே தலையை கொண்டு உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. செல்ஃப் லவ் பண்றேன்னு சொல்லி உங்க அக்க போற தாங்க முடியலப்பா. இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள அவ்வளவு சண்டை கிடையாது. அந்த போட்ட பொருள் எடுக்கிறதுக்கு ஒரே சமயத்துல பல வேலைகளை பாப்பாருங்க.
இப்படி லிஃப்ட் கேட்டு ரேபிடோ போற அளவுக்கு என்ன பண்ற? கார்ல தானே கூட்டும் போறாங்க. இன்டர்நெட்டே இல்லாத இடத்துல வந்து அந்த பாட்டை போடு இந்த பாட்டு போடுன்னா சார் அடையாளமே தெரியல. நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் தெரியாதனமா கோட்டு கீழே வந்ததை பார்த்து எல்லாம் பத்துன்னு போட்டு போவ. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 2000 லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.